ஹாய் மை டியர் காய்ஸ். இப்போ வந்து நம்ம ஒகேனக்கல்லேருந்து கண்டினியூ பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, அது பாருங்கள். இப்போ நம்ம ஒகேனக்கல்ல மீன்லாம் வாங்கிட்டு அங்கேயே தான் நியர்பை அங்கே ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்குது, இடம் பெருசாக இருக்குது. அங்கே பார்க் பண்ணி அங்கேயே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். மீன் எல்லாமே ஒகேனக்கல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது காய்ஸ். ஆனால் இங்கே ஆச்சரியம் என்னென்னா, இவங்களும் தலைப்பகுதி வந்து வெட்ட மாட்டாங்க, நம்மளே தான் வெட்டிக்கணுமா. ஆனால் பாடி உள்ளே எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க, வெளியே உள்ளெல்லாம். அப்புறமா நம்மளுக்கு தேவையான பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இங்கே நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் தக்காளி வெங்காயம், ஒரு சைடு க்ளீனிங் ப்ராசஸ், ஒரு சைடு அரிசி ஊற வைக்கிற ப்ராசஸ், எல்லாமே சும்மா தடபுடலாக பண்ணியிருந்தாங்க. நானும் வீடியோ எடுத்துன்னு சின்ன சின்ன ஹெல்ப் என்னால் முடிஞ்சதும் பண்ணியிருந்தேன். சூப்பராக வறுத்து முடிச்சிட்டாங்க இவங்க மீன். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வெடிச்சிட்டாங்க. அட 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 மீன் குழம்பு பாருங்க கைஸ், பார்க்கவே சும்மா டெம்டிங்காக இருக்குது. சூப்பராக குக் ஆகிருக்கு. எப்போவுமே அதிகமாக மசாலா குழம்பு வெங்காயம் போட்டாலே அது வேறு லெவல் டேஸ்ட்டு தான் கைஸ் வரும். அதனால தான் நம்ம பாய் கல்யாணத்துக்கு போனால் கூட அவங்க பிரியாணிலாம் அவங்க டேஸ்ட் ஆகுறது. ஏன்னா அவங்க குவான்டிட்டி மசாலா எல்லாமே அரைச்ச மசாலா முக்கியமாக, அது வெங்காயம் எல்லாமே சூப்பராக போடுவாங்க அதிகமாக. அதனால தான் அவங்க டேஸ்ட்டாகவே இருக்கிறது. ஹலோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம ஒகேனக்கல் ட்ரெக்கு சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க ஒரு ஊரில் இறங்கிக்கிறோம். ஊர் பேர் தெரியல, ஆனால் செம்மையாக இருக்கும் ஊர். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடம்னா மூணார் தான் காய்ஸ். இப்போ நம்ம மூணார் தான் போயின்னு இருக்கோம். இன்னும் இங்கேருந்து 60 கிலோமீட்டர்னு இருக்குது. ஆனால் இந்த 60 கிலோமீட்ரு மலை ஏறத்துக்குள்ளேயே விடிஞ்சிச்சு காய்ஸ். செம்ம டஃப்பு. காடு எல்லாம் வேறு லெவல் காடு. இங்கெல்லாம் யானை மான் புலி என்ன ஒன்றா வரலாம். நைட் டைம்லலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் ஓட்டணும். ஆனால் இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருக்கார், வேறு லெவல் பண்ணிட்டாரு டிரைவிங்கெல்லாம். முக்கியமாக நம்ம கூட அந்த டிரைவர் ப்ரோ வேறு லெவலுங்க. செம்ம யங் பாய், அவருக்கு சூப்பர் டேலண்ட்டு, நல்லா ஓட்டுறாரு. முக்கியமாக டூரிஸ்ட் பிளேஸ் அவர் நிறைய வாட்டி வந்துக்கிறாரு. இங்கே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கினுக்கிறாரு எங்கெங்கே எது இருக்குன்னு. சூப்பராக நம்மளுக்கு கைட் பண்ணியிருந்தார். இந்த நேரத்துக்கு இங்கே இறங்கிடுவோம், ஃபஸ்ட்டு இங்கே ஃபால்ஸ் இருக்கும், இதை பாருங்கள், சூப்பராக சொல்லியிருந்தார். சூப்பருங்க, நம்மளுக்கு அமைச்சிது. நல்ல நண்பர் அமைச்சிட்டாரு. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்னா கேரளாவுக்கு வந்துக்கிறோம். கேரளாவில் மரியூர்ன்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிராமம் இது இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்? லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. அங்கே போயிட்டு பங்கம் பண்ண போகிறோங்க. ஒன்றும் நடக்குது, நம்ம தான் புளி போனாங்க. வந்து ஆரம்ப சுகாதார மையம் இருக்கு, பட் நம்ம அங்கே போக வேண்டியதில்லை. மறையூரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றிங் ஆகிறது தான் ஸ்பெஷாலிட்டி.
என்னன்னா கைஸ் எங்க சித்தப்பா வாயே எங்க வீட்டுக்காரர் வாடி கேட்டுட்டாரு. யாரையும் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நான் விளையாட்டுக்கு சொல்ல, இது உண்மைதான். நான் நேரில் பார்த்து அனுபவிச்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏர்லி மார்னிங்ன்றதுனால எல்லா ஷாப்பும் இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. இன்னும் 1 or 2 ஹவர்ஸில் ஆல் ஷாப் ஓப்பன். பட் ஐ எம் வெயிட்டிங். இப்போ இன்னொன்றுன்னா இங்கே பாருங்கள், அவங்க யார் வந்து பாருங்க, ரோட்ல எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. பட் டைமிங் இல்லாதனால ஓப்பனில் இல்லை பாகு. அது நம்ம பார்க்கணும். ஹலோ, நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு ஓப்பன் இல்லைன்னு சொன்னால் எப்படி? இல்லை, நாங்கள் பார்த்தோன்னா ஏர்லி மார்னிங் இங்கே ரீச் ஆகிட்டோம். அதனால ஸோ இதெல்லாம் மிஸ் ஆகுது. அந்த அப்படியே அந்த ஹீல்ஸை பாருங்களேன். ஹீல்ஸ் பாருங்க. ஹீல்ஸ் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் அப்படியே மூவ்மெண்ட், அது ரொம்ப நீங்களே சொல்லுங்க. என்னால சொல்ல எனக்கு சொல்ல தெரியல, நீங்களே சொல்றீங்களா? என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ அமேசிங். நான் சொல்றதை விட நீங்க ஃபீல் பண்றது பெட்டரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால மக்களே உடனடியா கிளம்பி மறியடிச்சு வாங்க. க்ளோஸ்ல தான் இருக்கும். இது சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்து பாத்தீங்களா? சரி, அந்த பொண்ணு கிட்ட கேட்கலாம் இந்த மரியாதை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த மரியாதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு வெளியில ரிங் எம்எபிசியா ஜுவல்லரி ஷாப் இருந்தா நாங்க இங்க வந்து வெளியில ரிங் வரை இருப்போம். நீங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரோடெலாம் சும்மா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஆனால் இவங்களாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாட்ரி கடைக்கு போகிறோம். கேரளாவில் லாட்ரிலாம் லீகல் தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. மலையாளம் 80 lakhs நினைக்கிறேன். 80 லட்சமா தாத்தா? அது 12 கோடி. 80 லட்ச ரூபாய் லாட்ரி, 40 ரூபாய் டிக்கெட்டு. அது 12 கோடி லாட்ரி. ஒரு நோட்டு வந்து 300 ரூபாய். ஆயிருக்குது. அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இது டெய்லி குழுக்கள். ஓகே ஓகே தாத்தா. அதான் கையில் கொடுப்பாங்களே, அப்புறம் அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது. 4 மணிக்கு ஸ்கேன் பண்ணி பாரு. ஹலோ கைஸ், 80 லட்ச ரூபாய் லாட்டரி டிக்கெட் 2 வாங்கிக்கிறோம். ஒன்று வந்து 40 ரூபாய், 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். வருமா வராதுன்னு இன்னைக்கு 3 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பாருங்க. லட்சாதிபதி லாட்ரி வாங்கி பக்கத்துலேயே ஸ்வீட்டு கடை இருக்கு.
மாதிரி சிஸ்டமா? அப்படி நம்ம கடையை விட்டு வெளியே வந்தால் நம்ம ஏக்கோவோட குட் பேட் லக்லி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. பலாப்பழம் வந்து நம்ம 350க்கு வாங்கணும். அப்புறமா இதை முடிச்சுட்டு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம். அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அப்படியே மூணாருக்கு போகிறோம். அங்கே பார்க்கலாம் என்ன நடக்குது. நெட்வொர்க்கே இல்லை சுத்தமாக அந்த ஊரில். என்ன மொபைல்? ஏர்டெல். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்ன திடீர்னு திடீர்னு வராங்க. எப்படின்னா நம்ம டிரைவர் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லாவே போகிறோம் ஸ்மூத்தாக. சும்மா சொல்ல கொடுக்க கைஸ், டிரைவர் சூப்பராக ஓட்டுறாரு. முக்கியமாக இங்கே ஜியோ அண்டு பிஎஸ்என்எல் சிம்மு தான் இங்கே ஒர்க் ஆகுமா. ஆனால் கொஞ்சம் இன்னரில் போனால் அதோட ஒர்க் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் மக்கார் தான் பண்ணுது. ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தானே கைஸ், அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஷ் வச்சுன்னு போங்க, தேவையான அளவு கேஷ் வச்சுன்னு போங்க, ரொம்பலாம் கூட வேணாம். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன். பாய்.